गुरवे नमः। श्रीमद्वरवरमुनिये नमः। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मिथुने स्वादिजं विष्णोः रतांशं धन्विनः पुरे प्रपद्ये स्वसुरं विष्णोः विष्णुचित्तं पुरस्सिकम्। कर्कटे पूर्वफल्गुण्यां तुलसीकानन उद्भवां पाण्ड्ये विश्वम्भरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीम्। देवस्य महिषीं दिव्याम् आदौ गोदाम् उपास्महे यन्मौलिमालिकां प्रीत्या स्वीकरोति स्वयं प्रभुः। चैत्रार्द्रासम्भवं विष्णोर्दर्शनस्थापन उत्सुकं दौण्डीरमण्डले शेषमूर्तिं रामानुजं भजे। यथावतारान् मथुरा मुरारेः रामस्य साकेतपुरी च यद्वत् तथा यतीन्द्रस्य कृपाश्रयस्य पुण्योत्तरा भूतभुरी बभूव। श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैः लक्ष्याणां सुलभः श्रीधरः सदा। सकलद्राविडाम्नाय सारव्याख्यानकारिणं श्रावणे रोहिणी जातं कृष्णसंख्यमहं भजे। वृश्चिके स्वातिसञ्जातं पुत्तूराख्ये महापुरे श्रीवैष्णवानां सिंहं तं कृष्णं वन्दे पुरस्सिकम्। அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு சுபமான தினம். நமக்கு எப்படி பகவான் கூட்டி வச்சிருக்கார் அப்படின்னா, திருப்பாவை அந்த பிரபந்தம் எப்படி தொடங்குறதுன்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு தான் ஆரம்பமாறுது. திருப்பாவை பணுவல் அந்த 30 பாசுரம் இருக்கே, அதுல முதல் பாசுரம் மார்கழி மாசம் பௌர்ணமி நாள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நமக்கு அந்த தினம்தான், மார்கழி மாதம் பௌர்ணமி தினம். அதனால திருப்பாவை அனுபவத்துக்கு ரொம்ப பொருத்தமான தினமாக இன்னைக்கு நம்ம கோஷ்டிய பகவான் சேர்த்து வச்சிருக்கார். திருப்பாவைக்கு கூட்டம் ரொம்ப முக்கியம். திருப்பாவை வீதியில பஜனை பண்ணாலும் சரி, இல்ல இந்த மாதிரி காலக்ஷேபம் அப்படின்னு உபன்யாசமா அப்படி உட்கார்ந்து அனுபவிச்சாலும் சரி, இதற்கு கூட்டம் ரொம்ப முக்கியம். அதற்கேத்த மாதிரி இங்க ஆன்லைன்ல நீங்க இவ்வளவு பேர் 75 பேர் வரையிலும் இப்ப இருக்கீங்க. இதுவும் ஒரு பரம சௌபாகியம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு இந்த அனுபவம் இது பெரிய ஒரு நமக்கு சுபமான அனுபவங்களை மேல மேல கொடுக்கும். பகவத் விஷயத்திலையும் மேன்மேல நம்மள அபிவிருத்தி பண்ணும். நம்மளுடைய லௌகீக பலன்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுலயும் நமக்கு மேன்மேல சௌபாகியங்களை கொடுக்கும். ஏன்னா இப்போ இந்த தினம் இப்படின்னு இதெல்லாம் நான் குறிச்சு வச்சு இன்னைக்கு பௌர்ணமியா இருக்கு, இன்னைக்கு எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு குறிச்சு வச்சு நான் தரல. எனக்கு ரெக்கார்டிங் முன்னையும் இருந்தது, பின்னையும் இருக்கு, அடுத்த வாரமும் இருக்கு. எனக்கு பொங்கலுக்கு ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஃப்ரீயா இருந்தது அப்படின்னு அவர் கேட்ட போது நான் இந்த தேதி தான் ஃப்ரீயா இருக்கேன், அதனால கொடுத்தேன். ஆனா எதேச்சையா இன்னைக்குதான் நான் கவனிச்சேன், மார்கழி பௌர்ணமியா இருக்கு. திருப்பாவை ஆரம்பமே மார்கழி பௌர்ணமின்னு தான் ஆரம்பம். மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னா பௌர்ணமி. அப்போ திருப்பாவைக்கு, திருப்பாவையினுடைய கிருஷ்ணானுபவத்துக்கு ரொம்ப பொருத்தமான தினம் அப்படின்னு பகவான் இன்னைக்கு நம்மள ஒரு கோஷ்டி சேர்த்து வச்சிருக்கார். அதனால முதல்ல அந்த பகவானுக்கு நம்மளுடைய நமஸ்காரங்களை பண்ணிப்போம். இது ஒரு அருமையான ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு இன்னொரு ஒரு சௌபாகியம் என்ன கூடி வந்திருக்குன்னா, கண்ணபிரான அனுபவிக்கணும் அப்படின்னாலே அல்லது திருப்பாவை பிரபந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நாம முற்பட்டா, முதல்ல நாம நப்பின்னை அப்படிங்கிற அந்த தாயார் கால்ல விழுந்துதான் இந்த அனுபவங்களை நாம பெற முடியும். இது எக்ஸ்க்ளூசிவ் அப்படிம்பாங்க இல்லையா, கண்ணனுக்கு மட்டும் திருப்பாவைக்கு மட்டும் தனித்துவமான ஒரு விஷயம். நப்பின்னைய முன்னிட்டு கொண்டு நாம் திருப்பாவை பிரபந்தத்தை தொடணும். நப்பின்னைய முன்னிட்டு கொண்டு நாம கண்ணபிரான் காலடிகளை பற்றணும். இது ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இயல்பு கிருஷ்ணாவதாரத்துக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு கோயின்சிடென்ட் அமைஞ்சிருக்குன்னா, அந்த நப்பின்னைய பற்றின பாசுரம் இன்றைய நாள் பாசுரம், குத்து விளக்கெரிய அப்படின்னு இன்றைய நாள் பாசுரம் நப்பின்னை பாசுரம். அதனால திருப்பாவைக்கு, திருப்பாவை அனுபவத்துக்கு, கிருஷ்ணானுபவத்துக்கு இன்றைய தினம்தான் ரொம்ப பொருத்தமான தினம். ரொம்ப அழகா அது நமக்கு பகவான் அப்படி சேர்த்து வச்சிருக்கார். முதல்ல மார்கழி பௌர்ணமியா இருக்கு, திருப்பாவை நாயகியா இருக்கிற நப்பினையினுடைய பாசுரம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இது ரெண்டுமே நமக்கு பகவான் பார்த்து, கண்ணன் பார்த்து அப்படி சேர்த்து வச்சு அமைச்சிருக்கார்.
இதெல்லாம் ஒரு சுபமான நிமித்தங்கள். நம்ம இந்த அனுபவத்துல மேன்மேல அபிவிருத்தி ஆவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுப சகுனங்கள் இதெல்லாம். இப்போ பெருமாள், திருமால் அப்படிங்கிற அந்த மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணன். அவர் உலகத்துல அவதாரங்கள் அடிக்கடி பண்ணிண்டே இருக்கார். நிறைய அவர் தோன்றுகிறார். அதனால வேதமே என்ன சொல்றது? சவு ஷேயான் பவதி ஜாயமானஹா அப்படின்னு அவருடைய அவதாரங்களை பத்தி வேத வாக்கியம் இருக்கு. நமக்கு எப்பவுமே எல்லாத்தையும் காட்டிலும் வேதம் ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதுதான் பரம பிரமாணம். வேதத்துக்கு மிஞ்சி வேற எதுவும் கிடையாது. எந்த சாஸ்திரமும் வேதத்துக்கு மேல கிடையாது. வேதாத்து சாஸ்திரம் பரம் நாஸ்தி. இது சம்ஸ்கிருதத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் இல்லாம நம்மளுடைய பழந்தமிழர்கள், பண்டை தமிழர்கள்லாம் கூட வேதத்துக்கு மதிப்பு கொடுத்து கௌரவம் கொடுத்து தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய பேசியிருக்கார்கள். அதனால தமிழர்கள்னு பார்த்தாலும் சரி, இல்ல வைதிகர்கள்னு பார்த்தாலும் சரி, வேதத்துக்கு மேற்பட்ட ஒரு பூஜ்யமான நூல் அப்படிங்கிறது இல்ல. வேதம் சொல்லியாச்சுன்னா அதுதான் அல்டிமேட் அப்படின்னு வச்சிருக்கார்கள். அந்த வேதம் திருமாலுடைய அவதாரங்களை ஒரு வாக்கியத்தால குறிப்பிடுறது. சவு ஷேயான் பவதி ஜாயமானஹா. இந்த இடத்துல உ அப்படிங்கிற ஒரு அக்ஷரம் இருக்கே, அது தமிழ்ல நாம சொல்ற ஏகாரத்தை குறிக்கிறது. ஏகாரம் போட்டாச்சுன்னா அதுக்கு மேல பேச்சே இல்லைன்னு அர்த்தம். ஏ அப்படின்னாச்சுன்னா நாராயணனே நமக்கே அப்படிங்கிறோம் இல்லையா? நாராயணன் தான் நமக்கு, நமக்கே நாராயணன் அப்படின்னு அந்த ஏகாரம் போட்டாச்சுன்னா அதுல ஒரு உறுதிப்பாட்டை காமிக்கிறது. அது போல இந்த இடத்துல ஊ அப்படிங்கிறது அந்த ஏகாரம், தமிழினுடைய ஏகாரம் அங்க ஊன்னு வருது. இந்த ஊவ ஒரு பதத்தோடையும் நாம சேர்க்கணும். வேதத்தினுடைய மொழிப்படி ஒரு பதத்தோடையும் சேர்த்து அனுபவிக்கணும். ச உ அப்படின்னா திருமால் ஒருவரே தான் அடிக்கடி அவதாரங்களை பண்றார். வேற எந்த தெய்வங்களும் தேவதைகளும் டக்குன்னு அடிக்கடி அவதாரம் பண்றது இல்ல. பூமியை அடிக்கடி விசிட் பண்ண மாட்டார்கள். ஏன்னா பயம் வந்தாச்சுன்னா நாம விழுந்துருவோம் அப்படிங்கிற பயம். பொதுவா யார் அடிக்கடி வருவா? இப்ப ஃபாரினுக்கு யார் அடிக்கடி போவா? இந்திய பற்று அங்க போறதுனால எனக்கு குறையாது, நான் அங்க போறதுனால அங்கேயே செட்டில் ஆயிட மாட்டேன், மறுபடியும் ஒரு நாள் என் ஊருக்கு வந்துருவேன் அப்படின்னு அந்த தேசப்பற்று இருக்கிறவன் அடிக்கடி போயிட்டு வருவான். அது இந்தியாலாம் வேஸ்ட், இதெல்லாம் ஒரு டர்ட்டி கண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறவன் அங்கேயே போவான், அங்கேயே அந்த கிரீன் கார்டை வாங்குவான், செட்டில் ஆயிடுவான். அதனால அதேதான் இப்ப பூமியில யார் அடிக்கடி அவதாரம் பண்ணுவான்னா, இங்க வர்றதுனால நான் மாசுபட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவர் தான் அடிக்கடி அவதாரம் பண்ணுவார். யாருக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்தாலும் இங்க அடிக்கடி வரமாட்டார்கள், அவதாரம் பண்ண மாட்டார்கள். அதனால தேவதைகள், மற்ற இந்திரன், வருணன், இந்த தேவதைகள்லாம் அடிக்கடி அவதாரம் பண்ண மாட்டார்கள். ஆனா திருமால் தான் அடிக்கடி இங்க அவதாரம் பண்றார். ஏன்னா இறங்கினாலும் விழுந்துட மாட்டோங்கிற கான்பிடன்ஸ் நாராயணனுக்கு தான் இருக்கு. அதனால ச உ அவர் ஒருவரே, திருமால் ஒருவரே. ஷேயான் ஊ பிறக்கிறதுனால அவருக்கு ஏற்றமே தவிர தாழ்வு இல்லை. இப்ப நாமெல்லாம் மறுபடியும் பிறந்தோம்னா பிறவி சுழல் சம்சார சாகரத்துல சிக்கிறோம்னு அர்த்தம். ஆனா அவருக்கு அப்படி இல்லை, பிறக்க ஏற்றம். ஏன்னா அவர் பிறந்தாருன்னா அப்படியே கூண்டோட வைகுந்தோன்னு கூட்டின்னு போயிடுறாரு எல்லாரையும். நிறைய பேரை அப்படியே எஸ்கலேட் பண்ணி விட்டுடுறாரு. அதனால பிறக்க அவருக்கு ஏற்றம் தான், தாழ்ச்சி கிடையாது. அதனால ஷேயான் ஊ. ஜாயமானஹா ஊ அப்படின்னா பிறவிகளாலதான் அவருக்கு ஏற்றம். மற்ற தேவதைகள், மற்ற தெய்வங்களை சொல்லும் போது அவர்களுக்கெல்லாம் பிறவா யாக்கை பெருமான், பிறவாமைதான் அவர்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்றார்கள். ஆனால் நாராயணனுக்கு அவதாரங்களாலதான் ஏற்றம். அடிக்கடி அவர் பூமிக்கு அவதாரம் பண்ணி வந்து நமக்கு நம்ம நடுவுல வாழ்ந்து நம்மோட ஒருவரா இருந்து, ஒரு கொச்சையா சொன்னா ஃபிளஷ் அண்ட் பிளட்டா நமக்கு நடுவுல இருந்து கலந்து பழகினாதான் அவருக்கு பெருமை. எங்காத்து ரேடி எனக்கே சுகம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு வைகுண்டத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா, இப்ப வைகுண்ட வாசல் திறப்புன்னு நடந்தது, இதெல்லாம் எப்படி நாம அப்புறம் அனுபவிக்கிறது? அதனால பிறவிகள் அவதாரங்களாலதான் நாராயணனுக்கு பெருமை. சரி, இது மாதிரி அவர் எண்ணற்ற அவதாரங்கள் எடுக்கிறார். அந்த எண்ணற்ற அவதாரங்களுக்குள்ள நாம உபாசனைக்காக தசாவதாரங்கள் அப்படின்னு புகழ்பெற்ற 10 அவதாரங்களை எடுத்து வச்சிருக்கோம். முனிவர்கள்லாம் நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கார்கள். இந்த தசாவதாரங்களையாவது அடிக்கடி நீங்க சிந்தனை பண்ணுங்கள் அப்படின்னு எடுத்து கொடுத்திருக்கார்கள். 10 அவதாரங்கள் பிரசித்தம். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி அப்படின்னு தசாவதாரங்கள்.
இந்த தசாவதாரங்களுக்குள்ளயும் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தான் பூர்ண அவதாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா மற்ற அவதாரங்கள்லாம் பெருமாள் என்ன பண்றார், அப்படி திடீர்னு தூண்ல இருந்து தோன்றார், தான் வந்த காரியத்தை முடிச்சு ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி காரியம் முடிச்சாச்சுன்னா மறைஞ்சிடுறார். அதே மாதிரி ஒரு மகாபலி கிட்ட ஒரு குள்ள வாமன மூர்த்தியா வரார், தானம் வாங்குறார், உலகத்தையே அளக்கிறார், மறைஞ்சு போயிடுறார். அப்படி கதை அப்படியே பூர்த்தி ஆயிடுறது, அப்படியே பாதியில முடிஞ்சிருது கதை. ஒரு லூஸ் எண்ட் அப்படிம்பாங்கல்ல, நாவல்ல எல்லாம் சொல்லுவாங்க, திடீர்னு காணாம போயிடுது, லூஸ் எண்ட் ஆயிடுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவருடைய கதை ஒரு ஆரம்பம் பூர்த்தின்னு அப்படி போகாம, ஒரு கதையா சரித்திரமா போகாம திடீர்னு தோன்றினார், மறைஞ்சு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தான் பிறவி தோற்றத்திலிருந்து ஆரம்பிச்சு அவருடைய பூர்த்தி வரையிலும், எப்படி அவர் பரமபதத்துக்கு போனார் அப்படிங்கிறது வரையிலும் தொடர்ச்சியா ஒரு பெரிய சரித்திரத்தை படைக்கிறார். அதனால இந்த 2 அவதாரங்களும் பூர்ணாவதாரங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுலயும் இந்த 2 அவதாரங்களுக்குள்ளயும் கிருஷ்ணாவதாரத்துக்கு தான் ரொம்ப ஏற்றம் அதிகம். ஏன்னா பெண் அப்படின்னு பிறந்தாலே கண்ணனிடத்துல ஈடுபட்டுடலாம். ராமரிடத்துல அந்த தைரியம் வராது. ராமரிடத்துல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்ல வரல, முனிவர்களே ராமரை பார்த்து ஆசைப்பட்டிருக்கார்கள், ஐயோ நாமெல்லாம் பொண்ணா இல்லையே, இவர் இத்தனை அழகா இருக்காருன்னு. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல அந்த கவலையே இல்ல. ஒரு குப்ஜைன்னு ஒருத்தி கூணல் முதுகோட கண்ணனுக்கு சந்தனம் தடவினா அவளும் கண்ணனை பெற்றுட்டா அப்படின்னு யாருமே கிருஷ்ணாவதாரத்தை பார்த்து தயங்க வேண்டாம். ஐயோ நம்ம நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். நம்மளுடைய படிப்பு கம்மியா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், நம்மளுடைய அழகு சுமாரா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், நமக்கு அந்தஸ்து இல்லைன்னு நினைக்க வேண்டாம். எந்த ஒரு கவலையும் இல்லாம கண்ணன்னாலே ஆசைப்படுற மாதிரி ஒரு மூர்த்தி அவர். அப்படிப்பட்ட பகவான். இப்போ இந்த கண்ணன் இடத்துல யாருக்குதான் ஆசை வராது? சாதாரண மனிதர்களுக்கே வரும். எந்த உயிரினம்னு இருந்தா அதுக்கே வரும். நேர பார்த்தாச்சுன்னா நம்ம நேர பாக்குற வரையிலும் போவானே. கோவில்ல இந்த பகல் 10 நாளும் ஒரு திருக்கோலம் சாத்துப்படி அலங்காரங்கள்லாம் போட்டுன்னு வரார். அதை பார்த்தே அவ்வளவு பேரும் மயங்கி நிக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கு பார்த்தா. அந்த விக்கிரகம் என்ன அவர்களோட பேசுதா, அவர்களை போய் தொடுதா, அவர்களை பார்த்து ஒரு கண்ணையாவது சிமிட்டுதா? ஆனா அப்படியே புவனமே மயங்கி நிக்கிறது. நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதர் பரமபத வாசலை திறக்கிறார்னா அப்படியே சுத்தி இவ்வளவு கூட்டம். என்னதான் ஒரு பக்கம் நாஸ்திகம் பேசினாலும் இதை தடுக்க முடியலையே. சுத்தி அவ்வளவு கூட்டம். அவர் என்ன ஏதாவது அவர் குரலை யாராவது கேட்டாங்களா? அவர் ஒரு கண்ணை சிமிட்டுறாரா, கையை இப்படி அபயம் காட்டுறாரு, இப்படி லேசா வான்னு அசைக்கிறாரா? ஆனா அவ்வளவு கூட்டம் அவர்கிட்ட மயங்கும் போது அவதாரமா நின்னு அவர் வாயை திறந்து வேற பேசி கையை அசைச்சு கண்ணை சிமிட்டி நம்மளை பார்த்து சிரிச்சு நமக்கு சில நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி அவர் சில உபதேசங்கள்லாம் வேற பண்ணினா உலகம் என்ன மயங்கும். அப்படி உலகமே மயங்குற ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த கிருஷ்ணாவதாரத்துக்குன்னு ஒரு நாயகி, அது யாருன்னா நப்பின்னை. பொதுவா நம்ம இந்த தசாவதாரங்களையும் இப்படி ஒரு ஒரு ஆழ்ந்த நோக்கு, ஒரு ஓவர்வியூ மாதிரி பண்ணிட்டே வந்தோம்னா மாறி மாறி ஸ்ரீதேவி பூமி தேவி தான் இந்த தசாவதாரத்துல நாயகிகளா இடம் பெற்றுண்டே இருக்கார்கள். முதல்ல கூர்மாவதாரம்னு எடுத்தா பெருமாள் ஆமையா ஆகி மந்திரமலைய முதுகுல போட்டு பார்க்கடலை கடைஞ்சு லக்ஷ்மி வந்துட்டா. பார்க்கடல்ல இருந்து லக்ஷ்மி பெருமாள் கழுத்துல மாலையிடுறா. அங்க ஒரு லக்ஷ்மி கல்யாணம் நடக்கிறது. அப்போ அந்த அவதாரத்துல லக்ஷ்மிநாதனா இருக்கார். உடனே பூமாதேவி பாக்குறா, என்ன கோட்டை விட்டுட்டாரு, எனக்குன்னு ஒரு அவதாரம் வாங்கோ. உடனே வராக பெருமாள் வரார். வராக பெருமாள் பூமி பிராட்டிய அந்த பிரளய மகனையா, பிரளயார்ணவ மகனையா இருந்த பூமியை இடந்து எடுத்து பூமி திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். முதல்ல லக்ஷ்மி தேவி, அடுத்தது வராக அவதாரத்துக்கு பூமாதேவி. உடனே பாக்குறா, அந்த மகாலட்சுமி பாக்குறா, ஐயோ அந்த கூர்மாவதாரத்தை விட வராக அவதாரம் ரொம்ப பிரசித்தியா போச்சே. 108ல எத்தனை கூர்மாவதார கோயில் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு கூர்மமூர்த்தின்னு ஸ்ரீகூர்மம்னு ஒரு க்ஷேத்திரம் ஒண்ணுதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது நவீன ஸ்தலங்கள்ல வேணா இனிமே கூர்ம பெருமாளுக்கு கட்டலாமே ஒழிய கூர்மாவதார ஸ்தலம்ங்கிறது ஒண்ணுதான், 1-2 தான் இருக்கு. ஆனா வராக அவதார ஸ்தலம் எத்தனை இருக்கு? நம்ம பாரத தேசத்துல கணக்கெடுத்தா வராகமூர்த்தி ஸ்தலங்கள் மட்டுமே சுமார் ஒரு 200 இருக்கும். அந்த அளவுக்கு வராக அவதாரம் பிரசித்தியா போச்சேன்னு லக்ஷ்மி பார்த்தா, இதை விட நான் இன்னும் பிரசித்தி ஆகணும்னு உடனே நரசிம்ம அவதாரமா அவர் மடியில போய் உட்காந்து நரசிம்ம பெருமாளோட மாலோல சுவாமின்னு அவரை பண்ணி அங்க ஒரு லக்ஷ்மி கல்யாணம் நரசிம்ம அவதாரத்துல. அது பார்த்தா வராக அவதாரத்தை விட நரசிம்ம அவதாரம் பிரசித்தியா போச்சு. எல்லா கோவில்லையும் ஒரு நரசிம்மர் சன்னதி இருக்கு. அந்த அளவுக்கு நரசிம்ம அவதாரம். உடனே இவ பார்த்தா அடுத்தது உலகளந்த பெருமாள்.
பூமியைத்தானே தானம் வாங்குறார். அதனால அது ஒரு பூமாதேவி கல்யாணம் ஆயிடுறது. வாமனரா வந்து உலகத்தையே அளந்து பூதானம் தானே வாங்குறார் வாமனர். அதனால இந்த அவதாரம் அடுத்த அவதாரத்துல பூமாதேவி கல்யாணம். உடனே அடுத்தது லக்ஷ்மி பாக்குறா, அடாடா உலகளந்த பெருமாள்னு இவர் வராக அவதாரத்தை விட இது இன்னும் பிரசித்தியா போயிடுத்தே. அப்ப எனக்குன்னே ஒண்ணு வந்தாதான் சரி வரும். இந்த பூமாதேவி ரொம்ப போட்டி போடுறா. எனக்குன்னே ஒண்ணு வந்தாதான் சரியா வரும்னு நினைச்சா ராமாவதாரம் அவளுக்குன்னே ஆயிடுத்து. அவ ஒருத்தி தான் ராமாவதாரத்துல, வேற பெண்ணே கிடையாது. இந்த இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு கம்பன் சொல்றது போல ராமாவதாரம் அமைஞ்சது. ஒரே பெண், ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் அப்படின்னு இருந்தார் ராமபிரான். அதை பார்த்ததும் பூமாதேவிக்கு ரொம்ப ஏக்கமா போச்சு. அப்போ நமக்கு ஒரு பிராதான்யம் இருக்கிற ஒரு அவதாரம் அமையணும் அப்படின்னு கிருஷ்ணாவதாரம். அடுத்த கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் அவதாரம் பண்ணினதே பூபாரத்தை நீக்கி பூமியை சௌக்கியமா வைக்கணுங்கிறதுக்காக தான். பூமாதேவி சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவதாரம் பண்ணினான். அவ ஆசைப்பட்டபடிதான் பண்ணினான். அப்படின்னா கூட திருமாலுக்கு 3 தேவிமார்கள் உண்டு. முதல்ல சொல்லின்னு வந்த மாதிரி மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, பூமாதேவி, அடுத்தது நீலாதேவி. வேதம் இந்த 3 பேர்களையும் சேர்த்தேதான் ஸ்துதி பண்றது. ஸ்ரீ, பூமி, நீலா அப்படின்னு 3 பேர்களுக்கும் சேர்ந்தாப்புல வேதத்துல சூக்தங்கள் இருக்கு. அதனால இந்த நீலாதேவி பார்த்தா மாறி மாறி இந்த லட்சுமி தேவியும் பூமாதேவியும் போட்டி போட்டுட்டே இருக்கார்கள். அப்போ இருக்கிற அவதாரத்துக்குள்ள எது டாப் மோஸ்டோ அதை போய் நாம் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா. ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி நாம சொல்லுவோம், ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை வாடி இருந்ததாம் கொக்கு அப்படின்னு. எல்லா அவதாரங்களையும் போக விட்டு அந்த கொக்கு வந்து தனக்கு வேணுங்கிற பெரிய மீன் வர வரைக்கும் காத்துன்னு இருக்கும். அது மாதிரி இந்த கிருஷ்ணாவதாரம்ங்கிற பெரிய மீனுக்காக காத்துன்னு இருந்து இந்த நீலாதேவி இதுக்குன்னே வந்து அவதாரம் பண்ணினான். அதனால கிருஷ்ணாவதாரத்தை பற்றணும் அப்படின்னாலே ஸ்ரீதேவியா இருந்தாலும் சரி, பூமாதேவியா இருந்தாலும் சரி, அவ மாறி மாறி போட்டி போட்டா கூட கிருஷ்ணாவதாரம்னா அவர்கள் கூட இந்த நீலாதேவிய நப்பின்னைய பிடிச்சுண்டுதான் கண்ணன்ட்ட போகணும். நப்பின்னையினுடைய ஃபேவர் இருந்தாதான் கண்ணனை அடைய முடியும் அப்படின்னு காட்டியிருக்கார்கள் நம்முடைய ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் கூட அதை கொஞ்சம் மைல்டா தான் காட்டியிருக்கார்கள். அதை இன்னும் நல்ல பலமா காட்டினது யாருன்னா நம்முடைய ஆண்டாள் தான். அதனால திருப்பாவையையும் கிருஷ்ணானுபவத்தையும் நாம பெறணும் அப்படின்னாலே நீலாதேவி அப்படிங்கிற நப்பின்னை காலதான் பிடிக்கணும். நப்பின்னைய சேவிச்சுண்டு நப்பின்னை அருள் இருந்தாதான் நாம கண்ணனிடத்துல போய் அந்த அனுபவங்களை பெற முடியும். இப்போ ஒரு கேள்வி வருது. வடக்கெல்லாம் பார்த்தா கிருஷ்ணாலயங்கள்ல ராதா கிருஷ்ணன் கோவில் அப்படின்னு நிறைய இருக்கு. கண்ணன் கோவில் இருக்கு, பக்கத்துல ராதை அப்படின்னு ஒரு தேவி இடது பக்கம் நிப்பா, வாம பாகத்துல அநேகமா இருப்பா. கண்ணன் தோல்ல சாஞ்சுன்னு இருப்பா, இல்லைன்னா கையில ஏதாவது ஒரு சந்தன கும்பா ஏதாவது வச்சுன்னு இருப்பா. இது மாதிரி இருக்கும் ராதையோட திருக்கோலங்கள். இங்க நம்ம பக்கங்கள்ல தட்சிண தேசத்துல அவ்வளவா இல்ல, ஏதோ ஓரளவு இருக்கு, ராதாகிருஷ்ணன் சன்னதிகள் இருக்குன்னா கூட வடக்க அளவுக்கு இல்ல. ஒரு கேள்வி என்ன வருது, அங்க இருக்கிற ராதை தான் ஆண்டாள் சொல்ற நப்பின்னையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி சொல்ல முடியல, ஏன்னா அதுக்கு நம்ம கிட்ட ஆதாரங்கள் இல்ல. ராதை தான் நப்பின்னை அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா நப்பின்னைய கண்ணன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா 7 எருதுகளை அடர்த்து அவ அந்த நப்பின்னையினுடைய அப்பா கும்பகன் அப்படின்னு ஒருத்தர், நப்பின்னையுடைய அம்மா பேர் தர்மதைன்னு பேரு, நப்பின்னையினுடைய பேரண்ட்ஸ் இவர்கள் தான். அவ அந்த நப்பின்னையினுடைய அப்பா என்ன பண்றார், 7 காள மாடுகளை பந்தயமா வச்சிருக்கார். யார் இந்த 7 காள மாட்டை அடக்குறாங்களோ அவருக்குதான் என் பொண்ணை கொடுப்பேன். என்னெல்லாம் பரீட்சை பண்ணி பொண்ணை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, நல்ல படிப்பு இருக்கா, சின்ன வயசுலயே நிறைய சொத்து சேர்த்துட்டாரா, கார் வாங்கியாச்சா, ஃபாரினுக்கு போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் இருக்கா, இப்படி பாக்குறாங்க இல்லையா இன்னைக்கு. அன்னைக்கு வீரம் இருக்கான்னு பாத்திருக்கார்கள் அவர்கள். பொண்ணை காப்பாத்தணும்னா பணங்காசு இருந்தா போறாது, வீரம் இருக்கணும், தைரியம் இருக்கணும், ஆம்பளையா இருக்கணும். அதனால நல்ல வீரனா இருக்கானான்னு பார்த்து கொடுக்கணும். அப்போ 7 எருதுகளை அடக்கிற சக்தி எவனுக்கு இருக்கோ அவனுக்கு தான் பொண்ணை தருவேன்னு அவர் பந்தயம் வச்சிருந்தார். கண்ணன் போய் அந்த 7 எருதுகளையும் அடக்கி நப்பினைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு இந்த கதை இருக்கு. ஆனா ராதா கல்யாணம் அப்படி சொல்லப்படல. முதல்ல ராதைய பத்தி பேசக்கூடிய நூல் அப்படிங்கிறதே கர்க சங்கீதை தான். அதுலதான் ராதை அப்படிங்கிற அந்த தேவிய பத்தின கதைகள் நமக்கு கொஞ்சம் கிடைக்கிறது. ஆனா அதுலயும் அந்த ராதை எப்படி சொல்லியிருக்குன்னா காந்தர்வ விதிப்படி கண்ணன் விவாகம் பண்ணிட்டதா சொல்லியிருக்கு.
2 பேரும் ஒருத்தர் மனசால ஈடுபட்டு தேவர்கள் எல்லாமே இறங்கி வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதாக அந்த கல்யாண விவரிப்பு அப்படிதான் இருக்கு. 7 எருதுகளை அடர்த்து பண்ணினதா கதை இல்ல. அப்போ ராதையும் நப்பின்னையும் ஒண்ணுன்னு நாம ஆதாரப்படி சொல்ல முடியாது. புராண ஆதாரங்கள் நமக்கு அப்படி எதுவும் இல்ல. இன்னொரு விஷயம், இந்த நப்பின்னைக்கு வடமொழியில நீலாதேவின்னு பெயர். நீலா அப்படின்னாலே கருப்பா இருக்கிறவள்னு அர்த்தம். கருமை வண்ணம் கொண்டவள். நம்முடைய இந்திய நிறம்ங்கிறதே கருமைதான். வெள்ளைக்காரன் வந்தப்புறம்தான் பொண்ணு நல்ல வெள்ளையா சிவப்பா இருக்கான்னு கேட்கிற வழக்கம் வந்துருது. அதுக்காக எல்லாம் இல்லாத பவுடர் கிரீம் எல்லாம் அடிச்சு வெள்ளையாக்கி பெயிண்ட் அடிச்சுக்கிறதுங்கிறதும் வந்துருது. ஆனா இந்தியாவினுடைய நிறம்ங்கிறதே கருப்பு நிறம் தான். கருப்பா இருந்ததான் பெருமை. அப்பெல்லாம் கண்ணனுடைய காலத்துல கருமை நிறம் இருக்கிறது தான் பெருமை. அதனால என்ன ஆச்சு, இந்த நீலாங்கிற கண்ணனுடைய மகிழ்ச்சிகள்ல முக்கியமானவள் இந்த நீலா நப்பின்னை. இவளுடைய நிறமே கருமை நிறம் தான். ஒரு தாயார், கருப்பான தாயார் நமக்கு. அப்படிப்பட்டவள் இவள் கருமை நிறமா இருக்கா. ஆனா ராதைய பத்தி சொல்லும் போது அவள் நல்ல கௌராங்கி அப்படின்னு பேர். கௌர வர்ணம்னா நல்ல வெள்ளை வர்ணம், நல்ல வெள்ளை வெளையர்னு இருப்பாளாம் ராதை. அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ராதை தான் இங்க இருக்கிற நப்பின்னைன்னு சொல்ல முடியல. ராதைன்னு தனியா ஒரு பெண்மணி இருந்திருக்கா கண்ணனுடைய கோபிகைகள்ல. நப்பின்னை அப்படிங்கிற ஆண்டாள் பாடக்கூடிய இந்த பெண்மணி தாயார் ஸ்தானத்துல நமக்கு இருக்கா. இது ஒரு விஷயம். இன்னொன்னு, பாகவதத்துல சத்யா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பத்தின கதை வருது. 7, 8 மகிழ்ச்சிகள் கண்ணனுக்கு. அதுல ஒருத்தி சத்யா அப்படின்னு அவளுக்கு பெயர். நாகனஜிதி அப்படின்னு திருநாமம் அவளுக்கு. அந்த பொண்ணுடைய கதையும் 7 காளைகளை அடக்கி கண்ணன் கல்யாணம் பண்ணிட்ட கதையாதான் வருது. அப்போ அந்த நாகனஜிதிங்கிற சத்யாதான் நப்பின்னையா அப்படின்னு அடுத்த கேள்வி நாம கேட்டுக்கலாம். அப்பவும் அதுக்கு இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். ஏன்னா இந்த நப்பின்னைய கண்ணன் கோகுலத்துல பிருந்தாவனத்துல இருக்கிற காலத்திலேயே கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டான். ஆனா அந்த நாகனஜிதி கல்யாணம்ங்கிறது துவாரகையில கண்ணன் இருக்கும்போது போய் பண்ணிக்கிறதா தான் அமையறது. இந்த நப்பின்னையினுடைய பெற்றோர் பிறந்த இடம் எல்லாம் வேற. அந்த நாகனஜிதியினுடைய பெற்றோர் பிறந்த இடம் இதெல்லாம் வேற. இந்த நப்பின்னை கண்ணனுக்கு தாய்மாமன் பொண்ணு. தாய்மாமன் பொண்ணா இருக்கக்கூடியவள் நப்பின்னை. கண்ணனுக்கு உறவு, மாமா பொண்ணு. ஆனா அந்த நாகனஜிதி அந்த மாதிரி எந்த பிளட் ரிலேஷன் உறவும் கிடையாது கண்ணபிரானுக்கு. அதே போல இந்த நப்பின்னை கல்யாணத்துல கண்ணன் போறான், அந்த 7 எருதுகளை அடக்கி பந்தயத்துல ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். எங்க வரான்னா யசோதையினுடைய வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டின்னு வந்துடுறான். நந்தகோபர் யசோதை அந்த பவனத்துக்கு கூட்டிட்டு வந்து கோகுலம் திருவாயர்பாடியில அந்த பொண்ணோட வாழறான் அப்படின்னு தான் கதை இருக்கு. ஆனா இந்த நாகனஜித்திய கல்யாணம் பண்ணி சத்யாங்கிற அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கண்ணபிரான் துவாரகைக்கு கூட்டின்னு வரான். அப்படி வரும்போது அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வரும்போது நிறைய எதிரிகள்லாம் எதிர்க்கிறான். சுயம்பரம்னா அப்படித்தானே, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு போனா உடனே மற்றவர்கள்லாம் யுத்தத்துக்கு வருவார்கள். அவர்களையும் ஜெயிச்சு வீரத்தை காட்டி அந்த பொண்ணை கூட்டின்னு போனோம். அது மாதிரி மற்றவர்கள்லாம் எதிர்த்து வரார்கள். அப்போ அர்ஜுனன் கண்ணனோட இருக்கான். அர்ஜுனன் அந்த எதிர்த்து வந்த எதிரிகளை எல்லாம் சமாளிச்சுண்டு யுத்தத்துல ஜெயிச்சிடுறான். கண்ணன் ஊருக்கு வந்துடுறான். தன் தோழன் பார்த்துப்பான். அதான் இடுக்கண் களைவதான் நட்புங்கிறோமே, அந்த மாதிரி அர்ஜுனன் என்ன செய்யறான், அந்த எதிரிகள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் புறங்கையால தள்ளிடலாம், நீ ஊருக்கு போ அப்படின்னு கண்ணனை அனுப்பி வச்சுட்டு பார்த்த சாரதியாச்சு. அதனால அப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கண்ணன் போற அழக பார்த்துட்டு இவன் எதிரிகளை எல்லாம் இவன் ஜெயிச்சிடுறான் அர்ஜுனன். ஆனா நப்பின்னை கதையில அர்ஜுனனோட என்ட்ரியே இல்ல. அர்ஜுனன் பிருந்தாவனத்துல இருந்த காலத்துல, கண்ணன் பிருந்தாவனத்துல இருந்த அந்த காலகட்டங்கள்ல அர்ஜுனன் வரவே இல்லை. அதனால இதெல்லாம் எதற்குன்னா, நாகனஜிதிங்கிற சத்யா அந்த பெண்ணும் நப்பின்னையும் ஒருத்தி கிடையாது, 2 பேரும் வேற வேற. மேலும் நமக்கு தேசிகனுடைய ஒரு ஸ்லோகத்துல ராதையா, பாலிகையா, நீலையா அப்படின்னு 3 பெண்களை அவர் முக்கியமா எடுக்கிறார். ராதைய சொல்றார்கள் பூர்வர்கள், ராதைய கொஞ்சம் ஸ்மரிச்சிருக்கார்கள். ராதா அப்படின்னு ஒரு கோபிகை, பாலிகான்னு முக்கியமா ஒருத்தி இருந்திருக்கா கண்ணனுடைய கோபிகைகள்ல. பாலிகான்னு ஒருத்தி. அதே போல இந்த நீலான்னு ஒருத்தி. தனித்தனியா செட்டா இருந்திருக்கார்கள் கண்ணபிரானுக்கு. அதுல இப்போ வடக்க ராதாகிருஷ்ண பக்திய பெருசா எடுத்துட்டார்கள். இங்க தெற்க நாம நப்பின்னை கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறத ஆண்டாளுடைய திருப்பாவைய வச்சுண்டு இத ஒரு வலிமையா நாம எடுத்துட்டோம்.
இப்படி செட்டு செட்டா கண்ணனுக்கு கோபிகைகள், தாயார்கள் இவெல்லாம் இருந்திருக்கார்கள். இங்க திருவல்லிக்கேணி மாதிரி க்ஷேத்திரங்கள்ல பார்த்தா ருக்மிணி கிருஷ்ண வழிபாடு அதிகம். பொதுவா பண்டை தமிழர்களுடைய கல்வெட்டுக்களை பார்த்தா ருக்மிணி கிருஷ்ண வழிபாடு அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. கல்வெட்டுக்கள்ல பண்டை தமிழர்கள்லாம் தாயாரும் பெருமாளும் இவாதானே, என்ன இருந்தாலும் லக்ஷ்மின்னா எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் வரதானே வருது. லக்ஷ்மியோட இருந்துட்டா அது ஒரு சுவாரஸ்யம் தான். அதனால ருக்மிணி கிருஷ்ண வழிபாட்ட பண்டை தமிழர்கள் கல்வெட்டுகள்லயே பொறிச்சு வச்சிருக்கார்கள். இப்படி யாருக்கு எந்த தேவியினிடத்துல ரொம்ப தாயார்கிட்ட ஈடுபடுதோ அவரோட அந்த தேவியோட கண்ணபிரான் இருக்கிற அந்த அழகுல அவரவர் ஈடுபடுறார்கள், பக்தி காட்டுறார்கள், பிரார்த்திச்சுக்கிறார்கள். இங்க எப்படி யாரா இருந்தாலும் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னுட்டாலே அதுக்கு நப்பினை தான் முக்கியமான ஒரு நாயகி. அதனால இன்றைய தினம் அந்த தேவியினுடைய பாசுரம் தான். எதற்கு இவ்வளவுன்னா, நப்பினை அப்படிங்கிற தேவி தனித்த ஒருத்தி. அவள் வேதத்துல சொல்லப்படக்கூடிய நீலா அப்படிங்கிற தேவி. அப்படிதான் ஆழ்வார்கள் நமக்கு காட்டியிருக்கார்கள். வேதம் ஸ்ரீபூமி நீலான்னு சேர்த்து பேசுற மாதிரி ஆழ்வார்களும் தம்முடைய திவ்ய பிரபந்தங்கள்ல திருமகள், மண்மகள், ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் அப்படின்னு சேர்த்து சேர்த்தே பேசுறார்கள். அதனாலதான் திவ்ய பிரபந்தத்துக்கே தமிழ் வேதம் அப்படின்னு பெயர். வேத கருத்துக்களை தமிழில் சொல்லக்கூடிய பணுவல் இது அப்படின்னு இதற்கு பெயர். அப்போ நமக்கு ராதாங்கிறவள் தனி, ராதை அப்படிங்கிற கோபிகை தனி. அதே போல நாகனஜிதி சத்யா அப்படிங்கிற அந்த மகிஷி அவளும் தனி. அவ துவாரகையில இருக்கா. துவாரகையில அவளுக்கு ஒரு சந்நிதி இருக்கு. நான் நவத்வாரகைன்னு ஒரு புஸ்தகம் வெளியிட்டு இருக்கேன். அதுல இதெல்லாம் வருது. பேட் துவாரகா அப்படின்னு ஒரு கோவில் உண்டு. கடற்கரைக்கு நடுவுல தீவு மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் மகாராஜாவா வாழ்ந்திருக்கான் கண்ணபிரான். அங்க பார்த்தா அந்த 8 மகிழ்ச்சிகளுக்கும் 8 சந்நிதிகள் இருக்கும். அதுல இந்த சத்யாங்கிற நாகனஜிதி இருக்கா. அப்போ அந்த பெண் தனி, நப்பினைங்கிற பெண்மணி தனி. இப்ப இன்னொரு கேள்வி நமக்கு என்ன வரும், ஏன் அப்போ நம்ம தமிழ்நாட்டுல நப்பினைக்கு இவ்வளோ இடம் திருப்பாவையில இருக்கும்போது நப்பினை கண்ணன் சந்நிதின்னு ஏன் கோவில்கள்ல ஒரு இடத்துல கூட இல்ல? இந்த டவுட் நமக்கு அடுத்தது வரும் இல்லையா? இந்த நப்பினை ரொம்ப ரகசியமான ஒரு நாயகி, ஒரு தாயார். ரொம்ப பகிரங்கமா இப்ப பெருமாள் புறப்பாடானா உபய நாச்சியாரோட வரார். லக்ஷ்மி பூமின்னு 2 பக்கமும் உபய நாச்சியார் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இந்த நப்பினைய பகிரங்கமா வெளிப்படுத்துறது இல்ல. அதை ஏதோ சீக்ரெட்டா வச்சிருக்கார். சில விஷயங்கள்லாம் பர்சனல் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா நம்மளே, அதெல்லாம் பப்ளிக்கா பேச மாட்டோம். அந்த மாதிரி அவர் அந்த நப்பினைய கொஞ்சம் சீக்ரெட்டா தான் வச்சிருக்காரு. ஆனா சில கோவில்கள்ல நீலாதேவிக்குன்னு ஒரு இடம், விக்கிரகம் இருக்கு. அந்த நீலாதேவி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நாம நப்பினைன்னு பார்க்கணும், அப்படிதான் சேவிக்கணும். அந்த மாதிரி சில கோவில்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா, திருச்சேரை அப்படின்னு அந்த திவ்ய தேசம் நப்பினை இருக்கக்கூடிய கோவில். அதாவது நீலாதேவிங்கிற அந்த விக்கிரகம் இருக்கு. பெருமாளோட மூலவரோட நீலாதேவிக்குன்னு ஒரு விக்கிரகம் உற்சவருக்கே உண்டு. 3 தேவிமார்கள், அதுல நீலாதேவி இருக்கா. அதே மாதிரி ஆழ்வார் திருநகரியில பொலிந்து நின்ற பிரான் இருக்காரு இல்லையா, அவருக்கு நீலாதேவி உண்டு. நீலாதேவினாலே நப்பினை தான். அட்டனன்ஸ்க்கு ஒரு நேம்னு நம்ம வச்சுக்கிறோம், ஜாதகத்துக்கு ஒரு நேம். அந்த மாதிரி ஜாதக பேர் மாதிரி நீலாதேவி, அட்டனன்ஸ் பேர் மாதிரி நப்பினை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ பொலிந்து நின்ற பிரான் ஆழ்வார் திருநகரியில அங்க நீலாதேவிங்கிற நப்பினை இருக்கா. அதே போல வைகுந்த விண்ணகரம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு நம்ம திருவாலி திருநகரி சைடு. அந்த இடத்துலயும் விக்கிரகம் இருக்கு. உற்சவருக்கே, உற்சவமூர்த்திக்கே நீலாதேவிங்கிற அந்த விக்கிரகம், நப்பினை அங்கேயும் இருக்கா. அதே போல இந்த நீலாதேவிங்கிற நப்பினைக்கு தனித்த ஒரு கோவில் அப்படிங்கிறது திருநறையூர் கல்கருடன் அப்படின்னு பிரசித்தம். அந்த நாச்சியார் கோவில், அந்த தாயார் நீலாதேவியினுடைய அம்சமா இருக்கக்கூடிய தாயார். இது ஒரு முக்கியமான நப்பினை கஷேத்திரம். எங்கேயாவது ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு நப்பினை கண்ணன் அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுண்டான் அப்படின்னு தாபப்படுறான். நான் நப்பினை கண்ணனை எங்கேயான ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல சேவிக்கணும்னா திருநறையூர் போலாம். அங்க போனா அந்த வஞ்சுளவள்ளி தாயார் நப்பினையினுடைய ஒரு தோற்றம், நப்பினை எப்படி இருப்பாங்கிறத அங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம உறையூர் இருக்கு இல்லையா, நாச்சியார் கோவில், நாச்சியார் கோவில்னு தான் அதையும் சொல்லுவோம். உறையூர் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கே, அங்க கமலவள்ளி நாச்சியார்னு தாயார். அந்த தாயார் நீலாதேவியினுடைய அவதாரம் தான். அப்போ நப்பினை தான், அந்த தாயாரும் நப்பினை தான். அதனால நான் எப்படி ரங்கநாதரை பார்ப்பேன் அப்படின்னா, நான் ரசிக்கிற முறையை சொல்றேன். வைகுண்டபதி பரமபதநாதன் அவருக்கு ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவின்னு 3 தேவிமார்கள்.
இவர்தான் பூலோக வைகுண்டபதியாச்சே. வைகுண்டத்தினுடைய மாடலை தானே இங்க காட்டுறார் ரெங்கநாதர். அங்க நம்ம என்னைக்கு போறோமோ போன விட்டு பார்த்துட்டு திரும்பி இங்க வந்து யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா இங்கேயே நம்ம பாக்குறதுக்கு தான் ஸ்ரீரங்கம் இருக்கு. அப்போ ஸ்ரீரங்கம்ங்கிறது வைகுண்டத்துக்கு மாடல். இங்க காட்டும் போது அதே 3 தேவிமார் இருக்கணும் இல்லையா? ஸ்ரீதேவியாக ரெங்கநாச்சியார் இருக்கா, ரெங்கநாயகி தாயார். பூமாதேவியாக ஆண்டாளே இருக்கா. நீலாதேவியாக இந்த கமலவல்லி நாச்சியார் இருக்கா. அப்படியே நேர்கோட்டுல இருப்பா 3 பேரும். அந்த மாதிரி இந்த பூலோக வைகுண்டபதிக்கும் இந்த 3 தேவிமார்களும் இருக்கா அப்படின்னு இது நான் ரசிக்கிற ஒரு பிரகரணம். இது ஒரு விஷயம். அடுத்தது அதே ஸ்ரீரங்கத்திலேயே பரமபதநாதன் சந்நிதின்னு ஒண்ணு இருக்கு. அங்கேயும் ஸ்ரீபூமி நெய்லான்னு 3 தேவிமார்களும் இருப்பா. எங்கெல்லாம் நீலாதேவி இருக்காளோ அந்த இடத்துல எல்லாம் நப்பின்னை அப்படின்னு நீங்க தியானம் பண்ணிக்கணும். நப்பின்னை தான் அந்த ரூபமா இருக்கா அப்படின்னு அர்த்தம். அதனால தமிழ்நாட்டுல நப்பின்னை கண்ணன் சந்நிதி இருக்கான்னு கேட்டா இந்த 6 கோவில்களையும் தைரியமா சொல்லலாம். அந்த அளவுக்கு நப்பின்னைங்கிறவள் ஒரு தனித்த இடம் பெறுகிறாள் கிருஷ்ணாவதாரத்துல. நப்பின்னைங்கிறவோ கண்ணனுடையவே மகிஷி தேவியா இருக்கா, தாயாரா இருக்கா. இப்ப ராதையை பத்தி சொல்லும் போது ஒரு சில கிரந்தங்கள்லாம் வேற ஒரு கோபன ராதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறா. ஆனாலும் அவோ மீராபாய் மாதிரி கண்ணனையே நினைச்சு வாழ்ந்துட்டு அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்களும் இருக்கு. ஆனா நப்பின்னைய பத்தி அந்த மாதிரி எந்த நூலும் சொல்லல. நப்பின்னைய நேரடியா கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணி ஏத்துட்டான். சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறான். அதனால நப்பின்னைங்கிற அந்த தேவி நமக்கெல்லாம் தாயார் ஸ்தானத்துல இருக்கா. அந்த தாயார பத்தின பாசுரம் இன்றைய பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். ஆண்டாள் தன்னுடைய வயதை ஒத்த அந்த சிறுமிகளை எல்லாம் எழுப்பிண்டு அந்த நப்பின்னை சந்நிதிக்கு வந்து நின்னுட்டான். அங்க வந்து நின்னு பிரார்த்திக்கிறான். என்னன்னா எப்படி அப்படி பாக்குறா, அதாவது மனக்கண்ணால் அவளுக்கு இவ்வளவும் தெரியறது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தபடிக்கே இவ்வளவு காட்சியும் அவளுக்கு கிடைக்கிறது. பார்த்தா அவ எப்படி படுத்துட்டு இருக்காளாம். அந்த நப்பின்னையோட கண்ணன் இருக்கான், சேர்ந்து இருக்கா. 2 பேரும் சயன கிரகத்துல சேர்ந்து இருக்கா. நம்ம பெருமாள் கோயில்ல எல்லாம் பார்த்தா ராத்திரி சயனோற்சவம்னு நடக்கும். அப்போ ஒரு தொட்டில் அதை கொண்டு போய் போடுவார்கள். அங்க ஒரு உற்சவ மூர்த்தியை கிடத்துவார்கள். அது வந்து ராத்திரி சில கோயில்கள்ல சேவிக்கலாம். உற்சவ மூர்த்தியை கிடத்தி அங்க ஒரு தாயார அவருடைய திருவடி வாரத்துல அப்படி வைப்பார்கள். வைக்கிற வரையிலும் நாம பாக்குறோம். வச்சப்புறம் என்ன நடக்கும்னு ஆண்டாள் பார்த்திருக்கா. வைக்கிற வரைக்கும் நாம பார்த்துட்டு பிரசாதம் பாயசமோ ஏதோ சில இடங்கள்ல அக்கார விடிசல் பால்கோவெல்லாம் தருவாங்க. பிரசாதமா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவோம், கதவு சாத்திருவாங்க. அதுக்கு மேல என்ன நடக்கிறதுன்னு ஆண்டாள் பாக்குறான். எங்க நப்பின்னை கண்ணன் சந்நிதியில பார்த்தா அப்படியே குத்து விளக்கெல்லாம் நல்ல சுடர் விட்டு எரியறது. இது எப்படி இருக்கு? பொதுவா உலக விஷயமான சிற்றின்பத்துக்கே இருட்டு தனிமை இதத்தான் நாடி போவார்கள். இருட்டு வேணும், தனிமை, பிரைவசி வேணும். இப்படிதான் போவார்கள் மக்கள்லாம். ஒரு கல்யாணம் ஆறுதுன்னா இருட்டு இடமா போவாங்க, தனிமையா இருக்கிற மாதிரி போவாங்க. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் பேரின்பம். பேரின்பம் அப்படின்னாலே வெளிச்சம் வேணும், கூட்டம் வேணும். அதைத்தான் இன்னைக்கு முதல்ல சொன்னேன். வெளிச்சத்துக்கு பௌர்ணமி, கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்க ஆன்லைன்ல. அதனால பேரின்பத்துக்கு வெளிச்சமும் கூட்டமும் தேவை. அப்போ இங்க இந்த சந்நிதியில குத்து விளக்கெரிய அப்படியே நல்ல சுடர் விடுது. கோட்டுக்கால் கட்டில், ஒரு கட்டில் இருக்கான் அங்க, ஒரு பெட். அது எப்படி இருக்குன்னா அந்த கட்டில் அதனுடைய கால்கள் எதுன்னா இந்த கண்ணன் நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போய் பந்தயமா 7 காளைகளை அடக்கினான். அந்த 7 காளைகளையும் அடக்கி இன்னைக்கு வந்து மதுரையில ஜல்லிக்கட்டுன்னு உங்க பேட்டையில எல்லாம் நடக்குது, ஜல்லிக்கட்டு நடக்குது. ஜல்லிக்கட்டுக்கு என்ன ஒரு சேர் கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக் பக்கெட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் தானே பிரைஸா கொடுக்குறாங்க. அன்னைக்கு கும்பகன் அப்படிங்கிற அந்த கோபர் பொன்னையே கொடுத்திருக்கார். ஜல்லிக்கட்டு பண்ணின வீரன் கண்ணனுக்கு பொன்னையே கொடுத்திருக்கார். அதனால இந்த கண்ணன் ஜல்லிக்கட்டு காளையா இருக்கிறதுனால அந்த 7 காளைகளை அடக்கி அதனுடைய கொம்புகளை பறிச்சு இந்த கட்டிலுக்கு காலா வச்சு ஒரு கால் கிஃப்ட் பண்ணினானோ, ஒரு பெட். என்ன மாதிரி ஒரு ரசமான கிஃப்ட் பண்ணியிருக்கான். இனி கத்துக்கணும் இந்த கணவன்மார்கள்லாம், புதுசா கல்யாணம் ஆறவங்க எல்லாம். கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த தன்னுடைய இளம் மனைவிக்கு ஒரு பெட்டை கிஃப்ட் பண்ணியிருக்கான். அந்த பெட் எப்படி இருக்குன்னா அதனுடைய கால்லாம் இவளை அடக்கிறதுக்கு அந்த எருதுகளை அடக்கினானே அதனுடைய கொம்பால செஞ்ச கால், கோட்டுக்கால் கட்டில். கோடுன்னா கொம்புன்னு அர்த்தம். அந்த அந்த எருதுகளுடைய கொம்பை பறிச்சு பண்ணின கால், அந்த காலை வச்ச அந்த கட்டில். ஏன்னா இவ வீர பத்னியாம். இவ வந்து வெறும் சயன கிரகத்துக்கு மட்டும் இல்ல, இவ ஒரு வீரமான ஒரு நாயகி. கண்ணன் அப்படி ஒரு மகாபுருஷனுக்கு வாழ்க்கப்பட்டா எப்படி இருப்பார்கள் அவர்கள்லாம்? தைரியமா இருப்பான், வீரமா இருப்பார்கள், வீர பத்தினி. அதனால அப்படி ஒரு கட்டில படுத்தாதான் இவளுக்கு தூக்கம் வருமா.
கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனம். சரி, கட்டில் கிடைச்சிரும், சரி, அதுக்கு மேல ஒரு பெட் போட்டிருக்கு. அந்த பெட் எப்படி இருக்குன்னா அப்படியே மெத்துன்னு இருக்கு. பஞ்ச சயனம் அப்படிங்கிற 5 அழகுகளோட அது இருக்காம். 5 லட்சணம் இருக்கணுமா. பொதுவா யாருக்குமே நாம படுத்துக்கிற பெட்டுக்கே 5 லட்சணங்கள் இருக்கணும். என்னன்னா அது வந்து சாஃப்டா இருக்கணும். அப்படியே அதுல உட்கார்ந்தா குளத்துக்குள்ள போற மாதிரி, குளத்துல குதிச்சா எப்படி உள்ள போயிடுவோம் அந்த மாதிரி உள்ள போகணும் பெட்டு. மென்மையா இருக்கணும். நல்ல லைட் கலரா இருக்கணும். வெள்ளை கலரா இருக்கணுமா பெட்டுங்கிறது. ரொம்ப டார்க் கலரா வச்சுக்க கூடாது அப்படிங்கிறார்கள் சாஸ்திரங்கள்ல. லைட் கலரா வச்சுக்கணும் பெட்ட. அதெல்லாம் வந்து நல்ல நிദ്രയ്க்கு அதெல்லாம் தேவை. நல்ல மென்மையா இருக்கணும், வெண்மையா இருக்கணும். ரொம்ப நாளா துவைக்காம இருந்தா ஒரு நாத்தம் அடிக்கும். அப்படி இருக்க கூடாதாம். நல்ல ஒரு சுகந்தம், ரூம் ஸ்ப்ரே என்னெல்லாம் உண்டோ போட்டுக்கணும். அப்படி எல்லாம் இருக்கு. ரசிச்சு வாழ்ந்திருக்கார்கள் நம்ம தமிழர்கள்லாம். அப்படி அது வந்து நல்ல சுகந்தமா இருக்கணும். நல்ல அழகா இருக்கணும். பார்த்தாலே அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒரு நீட்டா ஒரு அழகா இருக்கணும் அந்த பெட்டுங்கிறது. மேலும் நல்ல குளிர்ச்சியா இருக்கணும். சில மெத்தையில எல்லாம் படுத்தா கண் அப்படியே பொங்கிரும் மறுநாள். அந்த மாதிரி சூடா இருக்கக்கூடாது மெத்தைங்கிறது. நல்ல குளிர்ச்சியான மெத்தையா இருக்கணும். இவ்வளவு லட்சணங்கள். அதனால மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை. இந்த நப்பின்னை என்ன பண்ணியிருக்கா, அவளுடைய வீட்டுல, புகுந்த வீட்டுல கண்ணனோட சயன கிரகத்துக்கு போறதுக்கு முந்தி மொட்டா இருக்கிற பூவெல்லாம் தொடுத்து அவளுடைய குழல்ல வச்சு விட்டார்களாம். அது எந்த மாதிரி பார்த்து வச்சாங்கன்னா, இப்ப ஒரு 8 மணி 9 மணிக்கு அவங்க படுத்துக்க போவாங்க ராத்திரி அப்படின்னா, கரெக்டா 7 மணிக்கு அதெல்லாம் பறிச்சு எடுத்துன்னு வந்து 7:30 மணி போல கிடுகிடுன்னு கட்டி அவளுடைய தாண்டா மாதிரி வச்சு பின்னி விட்டு, கரெக்டா 9 மணிக்கு அதெல்லாம் மலரணும். கண்ணன் இடத்துல போறச்சே அதெல்லாம் மெல்ல மெல்ல மலரணுமா. அது வரைக்கும் மொட்டாவே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து பறிச்சு எடுத்து தேர்ந்தெடுத்து டைம் பார்த்து அப்படி அவளுக்கு ஒரு தாண்டா வச்சு பின்னி விட்டுருக்கார்கள். இன்னைக்கும் சில கோயில்கள்ல தாயாருக்கு தாண்டா பின்ற கைங்கரியம் எல்லாம் பண்றவர்கள் இருக்கார்கள். இது மாதிரி ரசிச்சு பார்த்து பண்ணுவார்கள் அந்த மாதிரிலாம். அப்படி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். கண்ணனை கூப்பிடுறார்கள் இவர்கள்லாம். ஆண்டாள் கோஷ்டி. என்னன்னா அப்படியே 2 பேரும் ரொம்ப இன்டிமேட்டா இருக்கீங்களே, உள்ள பார்த்தா உன்கிட்ட வரும்போது கொல்லுன்னு அந்த பூவெல்லாம் மலர்ற மாதிரி ஒரு தாண்டா வச்சு பின்னிண்டு உன்னோட நப்பின்னை இருக்கிறாள். அப்படியே 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கா. இப்போ நாம சந்நிதிகள்ல பார்க்கிறோம். பெருமாள் என்ன பண்ணிருக்காருன்னா, தாயார் டாலர் சாத்திப்பார், இல்ல மார்பிளே தாயார் இருப்பா. அத பார்த்தா எப்படி தோணும்னா, அந்த இடத்துல பெருமாளுக்கு என்ன பேருன்னா இந்திரா மந்திரம்னு பேரு. லக்ஷ்மிக்கு தன் மார்பையே கோவிலாக்கி கொடுத்தவர் அப்படின்னு பெயர், இந்திரா மந்திரம். சயன கிரகத்துல அப்படியே மாறி இருக்கும். பெருமாள் தாயாருடைய மார்புல இருப்பார். அப்போ அவருக்கு என்ன பேருன்னா ஸ்ரீ ஸ்தனாபரணம்னு பெயர். இன்னைக்கும் கூட கோயில்கள்ல நாம பார்த்தா தாயார் உற்சவ விக்கிரகம். அந்த உற்சவ மூர்த்திக்கு ஒரு அந்தந்த ஊர் தாயாருக்கு அந்தந்த ஊர் பெருமாள் டாலரை சாத்தியிருப்பாங்க. கவனிச்சு ரசிச்சு பார்த்தா இதெல்லாம் தெரியும். பொதுவா நமக்கு ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னா, ஒரு ஊர் தாயாருக்கு இன்னொரு ஊர் பெருமாள் டாலரை சாத்தக்கூடாது. திருப்பதி பெருமாள் எல்லாருக்கும் காமன் தானே அப்படின்னு நாம ஒரு திருவேங்கடமுடியான் டாலர் பண்ணின்னு போயிட்டு வேற ஒரு ரெங்கநாதர் கோவில்ல இருக்கிற தாயாருக்கு சாத்தக்கூடாது. அது வந்து தப்பு. அந்தந்த தாயாருக்கு அந்தந்த ஊர் மூர்த்தி என்னமோ அந்த டாலரை தான் சாத்தணும். அந்த உருவம் இருக்கக்கூடிய டாலரை தான் சாத்தணும். அந்த டாலருக்கே என்ன பெயர்னா ஸ்ரீ ஸ்தனாபரணம் அப்படின்னு பெயர். இங்க டாலர் ஸ்தானத்துல பெருமாளே ஏழு இருக்கார். கண்ணனே டாலர் மாதிரி இப்போ நப்பின்னையோட கூடி இருக்கான். அதனால நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அது எப்படி இருக்கான், ஆண்டாள் கண்ணுக்கு என்ன தெரியறது, அந்த தாயாருடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே மார்பு அப்படியே விரிஞ்சிருத்தான் கண்ணனுக்கு. விசால மார்பா எடுத்தான். கண்ணன் வந்து இப்ப ராமர் கொஞ்சம் ஜைஜாண்டிக்கா இருப்பார். கண்ணன் வந்து கொஞ்சம் டெண்டரா இருப்பான். கொஞ்சம் சாஃப்டா டெண்டரா ஒரு குட்டி பையனாதான் கண்ணன் இருப்பான். ஒரு யங் பாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். ராமர் வந்து கொஞ்சம் பெரிய பெருமாளா இருப்பார். பெரிய மனுஷனாட்டம் இருப்பார் அவர் சின்ன வயசுல. ஆனா இந்த கண்ணனுக்கே நப்பின்னைட்ட போறச்சே ரொம்ப பிராட் ஆயிட்டு தான். ஷோல்டர் அந்த திருமார்பெல்லாம் ரொம்ப பிராட் ஆகி நப்பினை ஸ்பர்ஷம் தாயார் ஸ்பர்ஷம் ஆச்சே, அது பட்ட உடனே மலர்ந்த மார்பை உடையவனா ஆயிட்டான். அதனால மலர் மார்பா அப்படின்னு சொல்லிட்டு மலர் மார்பா பள்ளி எழுந்திராய்ன்னு சொல்லல ஆண்டாள். அதான் அந்த ஆண்டாளுடைய மனசு. அதான் இப்படி 2 பேரும் க்ளோஸா இருக்கும்போது அதை பிரிக்கிற மாதிரி நீ பள்ளி எழுந்துரு, எங்களுக்கு வந்து சேவை கொடு, தரிசனம் கொடுன்னு நான் கேட்கல. வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லு. ஏன்னா அர்ச்சாவதாரத்திட்ட போய் நீ வாயை தரேன்னு கேட்க முடியாது. கேட்டாலும் வாயை திறப்பாரா தெரியாது.
அர்ச்சை பேசினதுங்கிறதெல்லாம் ஒரு சில பேருக்கு தான். திருக்கச்சி நம்பிகளுக்கு தேவபெருமாள் பேசினார். அந்த குறும்பருத்த நம்பின்னு ஒருத்தர் திருமலை திருப்பதியில, அவருக்கு திருவேங்கடமுடையான் பேசினார். இங்க ஸ்ரீரங்கத்துல திருவிளக்கு பிச்சன்னு ஒருத்தர்கிட்ட பேசினார்ன்னு ரொம்ப ரேரா ஒரு 4, 5 கதை தான் இருக்கு தேர்ந்தெடுத்தா. எல்லாருக்கும் அர்ச்சையில பேசிட மாட்டார் பெருமாள். அந்த கண்ட்ரோல்ல தான் இருப்பார். ஏதோ நமக்கா ஒரு அவரை பார்த்தா அவர் சிரிக்கிற மாதிரி, அவர் கிட்ட வரா மாதிரி நமக்கா தோணும். ஒரு காட்சி அப்படி தோணும் இல்லையா? அதுலயே நாம போறோம்னு பரவசப்பட்டுடுறோம். ஆனா பேசுற அளவுக்கு ஆழமா போனவர்கள்லாம் ரொம்ப ரேரா சில பேர் தான். அதனால ஆண்டாளே என்ன சொல்றான்னா, வாயத் திறந்து உன்னை ஒரு வார்த்தை சொல்லுன்னு தானே கேட்கிறேன். அர்ச்சையிலையா கேட்கிறேன், அவதாரத்துல கேட்கிறேன். அதாவது மனசால அவ அந்த அவதாரத்துக்கிட்ட போயிட்டா, மானசீகமா போயிட்டா. அங்க கேக்குறா, நீ வாயத் திறந்து எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லு. நாங்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கோம். நீங்க எப்படி படுத்துன்னு இருக்கீங்கோ, அப்படியே நல்ல விளக்கு எரிய நல்ல வெளிச்சத்துல படுத்துன்னு இருக்கேன். நாங்கெல்லாம் இந்த மார்கழி மாச இருட்டு, இந்த குளிர்ல ஒரு ஸ்வெட்டர் கூட போட்டுக்காம, நாங்கெல்லாம் நடுநடுங்கிண்டு ஒத்தர எழுப்பிண்டு, இப்படி பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றின்னு அப்படியே குளிர் தலையில இறங்குது. வீட்டுக்கு போனா இப்ப தொடர் தும்மல் வந்துரும் எங்களுக்கு. அப்படி இருக்கு எங்க நிலைமை. நீ என்ன பண்ற? கோயில் தோறும் கபாய் சாத்திக்கிற. பனிப்போர்வைன்னு பேரு. ரெங்கநாதரே சாத்திப்பார் ராப்பத்துல. பனிப்போர்வை சாத்திண்டு கபாய் சாத்திண்டு நீ நல்லா அடக்கமா இருக்க. ஆனா உன்னை அடையறதுக்கு நாங்க தவம் பண்றோம். நாங்க பனியில மழையில நனைஞ்சுண்டு குளிர் தாங்காம விடவிடன்னு நடுங்கிண்டு ஒரு ஷால்வை போர்வை போத்திக்காம ஒரு ஸ்கார்ஃப் போட்டுக்காம உன் சந்நிதி வாசல்ல நிக்கிறோம். உன்னை ஏந்திருந்து வான்னா கூட்டம். நீ ஒரு வாய திறந்து ஒரு வார்த்தை சொல்லலாகாதா? அவதாரத்துல நீ எவ்வளவு வாய் அடிச்சிருக்க. மா சுச்சகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அபயம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். இல்ல வாங்கோ அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கலாம். எவ்வளவு வார்த்தை கோபிகைகளோட பேசியிருக்க, அர்ஜுனனோட பேசியிருக்க. ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா எங்களுக்கு அப்படின்னு சொல்றா. வாய் திறவாய், மலர் மார்பா வாய் திறவாய். உடனே அப்பையும் இவன் கம்முன்னு இருக்கிறத பார்த்துட்டு இவர்களுக்கே தோன்றது. ஆண்டாளுக்கு என்ன தோன்றதுன்னா, தாயார் கூட இருக்கும் போது இந்த நப்பிண்ணைய பிடிச்சுண்டு தானே நாம கண்ணன்ட்ட போனோம். நப்பிண்ணைய இவ்வளவையும் வர்ணிச்சோம். வர்ணிச்சதை கேட்டு கண்ணன் மயங்கிட்டான் சரி. ஆனா நப்பிண்ணைக்கு ஒரு ஸ்துதி பண்ணணுமே, தாயார ஸ்துதி பண்ணிட்டு பெருமாள்கிட்ட போகணுமே. அப்போ தாயார முதல்ல பிடிப்போம் அப்படின்னுட்டு மைத்தடங் கண்ணினாய் அவளை பார்த்து பேசுறான். நீ என்ன பண்ற? கண்ணழகாலையே மயக்கிற. நீ கண்ணன் எங்களெல்லாம் பார்த்து கண்ணடிக்கிறான், நாங்க சொக்கி விழறோம். ஆனா அந்த கண்ணனை பார்த்து நீ கண்ணடிக்கிற. அந்த கண்ணு எப்படி இருக்குன்னா மைத்தடம் கண், அப்படியே நல்ல மை எட்டு எழுதி அழகா இருக்கு அந்த கண்கள். அது அப்படியே அடியார்களை பார்த்தா கருணைய பொழியறது. கண்ணுல பொதுவா நம்மளுடைய ஹிருதயம் என்னங்கிறது கண்ணுல தெரிஞ்சிரும் ஒருத்தரோட. அதனாலதான் ஐ கான்டாக்டோட பேசணுங்கிறது. ஒருத்தருடைய கண்ணை பார்த்தாலே நெஞ்சில என்ன நினைக்கிறார்கள்னு புரிஞ்சிரும். இந்த அசூய, கோபம், ஆத்மஸ்துதி, பரநிந்த, அகம்பாவம், சுயநலம், பொறாமை இதெல்லாம் கண்ணுலே தெரிஞ்சிரும். மனசுல இந்த எண்ணங்களை வளர்த்துக்க கண்ணுலே அது காமிச்சிரும். நல்ல எண்ணங்கள் மனசுல இருக்க 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 கண்ணுல அந்த கருணை அப்படியே வெள்ளமிடும். நல்ல கருணை கொப்பளிக்கும் கண்ணுல. அது இருக்கும் அந்த நப்பினை கிட்ட. மைத்தடங் கண்ணினாய் போராத்துக்கு ஏற்கனவே கண்ணு கருணையா இருக்கு. தாயார்னாலே அப்படித்தானே. தாயார்ங்கிற பேர்ல இருந்து என்ன தெரியறது? குழந்தைகளை பார்த்தா பாசம் காட்டுறவள்னு அர்த்தம். அவ கணவனுக்கு நல்ல மனைவி அப்படிங்கறதோட நிறுத்திக்க மாட்டா. குழந்தைகளுக்கும் நல்ல அம்மாவா இருப்பா. அப்படின்னா தானே தாயார். தாயார் சந்நிதின்னு தானே எங்கேயுமே இருக்கு கோயில்ல. லக்ஷ்மி சந்நிதின்னா போட்டிருக்கு. அதனால நீ தாயாரா இருக்கணும் இல்லையா? மைத்தடம் கண்ணினாய், அந்த மையிட்டு இருக்கிற கண்கள், அதுல கருணை வேற வெள்ளமிடுறது, எல்லாம் சேர்ந்து கண்ணன் அப்படியே வசீகரிக்கிறது. கண்ணனுடைய அந்த கார் மேனி சாயல் இவ கண்ணிலே அடிக்கிறதாம். கண்ணனை பார்த்து பார்த்தே கண்ணு கருப்பா போச்சோ அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. இல்ல இவ கருத்த கண்களால பார்த்து பார்த்துதான் கண்ணன் கரிய கோல பிரானா ஆயிட்டானோ அப்படின்னு பரஸ்பரம் நீங்க அப்படி நெருக்கமா இருக்கீர்களே. மைத்தடம் கண்ணினாய், நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான். நீ என்ன பண்ற? உன்னுடைய மணாளன் நீ பார்த்து இந்த கண்ணனை எங்களுக்கு பிரசாதமாட்டம் கொடுத்தாதான் உண்டு. இப்ப வரைக்கும் அவன் உன்னுடைய மணாளன். நீ கொடுத்தன்னா எங்களுடைய மணாளன். அப்புறம் சேர்ந்து அனுபவிச்சா நம் மணாளன், நம் பெருமாள் அப்படின்னு போலாம் நம்ம. அதனால நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான். நீ என்ன பண்ற? என்னுடைய கோஷ்டி, ஆண்டாள் கோஷ்டினா அது என் கோஷ்டி. என் கோஷ்டிக்கு நான் தான் போய் முதல்ல அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு நீ கண்ணனை ஏந்திருக்க விடாம அம்மிக்கு பிடிச்சு வச்சுட்டு இருக்க உன்கிட்டக்கையே. அதனால உங்களுக்குள்ள ஒரு போட்டி. நான் முந்தியா நீ முந்தியா அனுகிரகம் பண்ற விஷயத்துல அப்படின்னு ஒரு போட்டி போடுகிறீர்கள். அது எப்படி இருக்கு?
நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான். எனக்கு புரியறது உன் ஹிருதயம். ஆனாலும் பார்த்தா எப்படி இருக்குன்னா, உனக்கு கண்ணனை விட்டு ஒரு கணம் கூட பெரிய மனசு இல்ல. அதனால அமுக்கி பிடிச்சு நீயே வச்சுட்டு இருக்க. அப்படி பண்ணலாமா? ஒரு பெரிய கங்கா பிரவாகம் இருக்குன்னா, அது எங்காத்து புழக்கடையில மட்டும்தான் ஓடணும்னு சொல்லலாமோ? உலகத்துக்கே அது பயன் தரணும் இல்லையா? அது மாதிரி அவதார புருஷர்கள்லாம் உலகத்துக்கே பொதுவானவர்கள். அவரை ஒருத்தரே அமுக்கி பிடிச்சு வச்சுட்டு இருக்க கூடாது. அந்த மாதிரி சுவார்த்தம் பாராட்டக்கூடாது. உலகத்துக்கே சூரியன் சந்திரன் எல்லாம் ஒளிய கொடுக்கணும். அது என் வீட்டுக்கு மட்டும் டியூப்லைட் மாதிரி இருக்கணும்னு யாராவது பண்ணினா எப்படி இருக்கும்? உலகமே இருண்டுடும். அது மாதிரி கண்ணன் அவதரிச்சு வந்தது இந்த லீலா விபூதி, இந்த நில உலகம் முழுவதும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கும் போது நீ ஏன் இப்படி அமுக்கி பிடிச்சுட்டு இருந்தேன்னா, அவன் நினைச்சுக்கிறா எனக்கே என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சேர்த்தி உற்சவம். ஸ்ரீரங்கத்துல வருஷத்துக்கு ஒரு நாள் பங்குனி உத்தரம் தான் சேர்த்தி உற்சவம். அதுவும் ஏகரகலையோட நடக்கிறது. அதுவும் கம்முன்னு இவர் பாட்டுக்கு ராஜாவா வந்தார் நடந்ததுன்னு இல்ல. வாசல்ல நின்னு கதவாண்ட நின்னு அங்க கதவை அடிச்சு இங்க பல்லக்கு பின்பக்கம் போய் இப்படியே ஒரே ரகலையும் கலாட்டாவும் நடந்து ஒரு வழியா உள்ள விட்டாலேன்னு சேர்த்தி உற்சவம். பங்குனி உத்தரம் மட்டையடின்னு பிரசித்தம். அது மாதிரி நினைச்சுக்கிறான் நப்பின்னை. கண்ணன் மட்டும் எனக்கு மட்டும் என்ன டெய்லியா கிடைக்கிறான்? ராதான்னு ஒரு பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய கோபிகைகள்லாம் இருக்கா. ஆளுக்கு ஒரு நாள்னு வச்சா கூட 5,00,000 கோபிகைகள். ஒரு நாள் ஒருத்தர் மண்டகப்படின்னு வச்சா கூட எவ்வளவு நாள் ஆகும் ஏன் டர்ன் வரத்துக்கு? எனக்கே என்னைக்காவது தான் கிடைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறான் நப்பின்னை. ஆனாலும் எங்களுக்கு கிடைக்கணும்னா உன் காலை தானே பிடிக்கணும். அவங்க வீட்டு வாசல்ல போய் நான் நிக்க முடியும்? அவங்க எல்லாம் பக்தைகள் அனுபவிப்பார்கள். ஆனா நீதான் தாயார், நீதான் கொடுப்ப. அனுபவிக்கவும் அனுபவிப்ப, கொடுக்கவும் கொடுப்ப. அதனால எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று. அதனால நீ கண்ணனை அமுக்கி பிடிச்சு இத்தனை நேரம் வச்சுட்டு இருந்த சந்தோஷம் அனுபவிச்சிருக்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ எப்பேற்பட்டவள்? ராமாவதாரத்துக்கு சீதையாட்டம், கிருஷ்ணாவதாரத்துக்கு நீ. வராக அவதாரத்துக்கு பூமி தேவி மாதிரி கிருஷ்ணாவதாரத்துக்கு நீ இருக்க. அப்போ அவர்கள்லாம் என்ன பண்ணினார்கள்? அவர்களேவா அமுக்கி பிடிச்சு வச்சுட்டு இருந்தார்கள்? சீதை என்ன பண்ணினா? ராமரை விட்டு பிரியவே மாட்டேன், என்னையும் நீங்க காட்டுக்கு கூட்டின்னு போய் தான் ஆகணும்னு பிடிவாதம் பண்ணி போனாலே ஒழிய அவளுக்கு மனசுல அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு இன்ட்யூஷன் இல்லையா, அந்த மாதிரி தெரிஞ்சிடும். தாயாருக்கே அந்த இது உண்டு. அதாவது ராவணன் ஒருத்தன் இருக்கான், அவனை வதம் பண்ணதான் ராமர் காட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருது சீதைக்கு. எப்படியாவது நான் கூட வந்திருக்கும் போது இந்த கொலை வதம் எல்லாம் நடக்கக்கூடாது, இந்த ஃபைட் சீன் எல்லாம் எனக்கு வேண்டாம். அதனால நம்ம போய் ஒருவேளை ராவணனுடைய ஊர்ல உட்கார்ந்தா அவன் புத்தி மாறலாமே. நான் ஒரு ஆச்சாரியாச்சே, ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல தானே தாயார் இருக்கா மகாலட்சுமி. ஆச்சாரியன் உட்கார்ந்தா ஒருத்தனுக்கு புத்தி மாறிடும் இல்லையா? அதனால நானே போய் அவன் ஊர்ல உட்கார்ந்து அவனை மாத்தி கீத்தி நல்லதா பண்ணி அவனை சரி பண்ணி எப்படியாவது ராமர் கால்ல விழற மாதிரி பண்ணிடலாமே. எதுக்கு இந்த கொலை கதையா இதை பண்ணணும்? ராமா வீராவதாரம்னு ஏன் பண்ணணும்? ராமாவதாரத்தை அபயப்பிரதான அவதாரம்னு மாத்திரம் இருக்கட்டுமே அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி இவளே மனசுல ஒரு சங்கல்பிச்சுண்டு ராவணன் கடத்தினாப்புல கதைய பண்ணிட்டு அங்க போய் உட்காந்து எவ்வளவு நல்ல புத்தி சொல்லியும் திருந்தல. அப்புறம் கதை அப்படிதான் முடியறது, ராவண வதம்னு தான் முடியறது. அது இருக்கட்டும். ஆனா அந்த சீதை என்ன பண்ணினா? ராமரை விட்டு பிரியவே மாட்டேன்னு காட்டுக்கு வந்தவள் 10 மாசம் பிரிஞ்சிருந்து ராவணனுக்கு நல்ல புத்தியும் சொன்னா இல்லையா? அந்த மாதிரி நீ கண்ணனை விட்டு பிரியவே மாட்டேன்னு இருந்தாலும் நாங்கெல்லாம் வாசல்ல துவண்டு கிடக்கும். எங்களுக்கு நீ நல்ல வார்த்தை சொல்லணுமா வேண்டாமா? நீ ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் சீதையாட்டம் இருக்க, பிரியவே மாட்டேங்கிறதுல. ஆனா அவ 10 மாசம் பிரிஞ்சு அங்க இருக்கிற பெண்களை எல்லாம் சிறை விடுவிக்கணுங்கிறதுக்காக தான் சிறைப்பட்டா. அது போல நீ என்ன பண்ணணும்? எங்களை எல்லாம் கண்ணனோட சேர்த்து வைக்கணும்னா நீ வெளியில வந்துதானே ஆகணும். நீ கண்ணனோடய உட்காந்துருந்தா நாங்க எப்படி சேர்றதுன்னு எங்களுக்கு சேர்த்தி உற்சவம். இந்த பொதுவா சொல்லுவா, பக்கத்து இலையில பாயசம் ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம வாய் இனிச்சுடுமா? அதை பார்த்தா பக்கத்து இலையில இருக்கிறவர் நல்லா வழிச்சு பாயசம் சாப்பிடுறார், அதை சாப்பிடுறத பார்த்தா நம்ம வாயில அந்த இனிப்பு ஏறிடுமா? நாம 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாதானே ஏறும். அது மாதிரி கண்ணன்கிற பாயசத்தை நீயே சாப்பிட்டு இருக்கியே, எங்களுக்கு கொஞ்சம் அதை தர வேண்டாமா? நீ சாப்பிட்டு இருக்கிறதையே பார்த்தா எங்களுக்கு எப்படி போறோம் அப்படின்னு நினைச்சுண்டு இதெல்லாம் ஒரு ரசமான பேச்சு. தாயார்கிட்ட தானே இப்படி பேச முடியும், வேற யார்ட்டா பேசினா கோவிச்சுப்பா. தாயார்னா அம்மா தானே, அம்மா எப்படி கோவிச்சுப்பா? அதனால ரசிக்கிறா இதெல்லாம் நப்பின்னை. அப்போ எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று. தத்துவம் அப்படின்னா ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய தன்மை, தத்துவம்னா தன்மைன்னு அர்த்தம். உன்னுடைய தன்மை என்ன? விஷ்ணு பத்னி ஜெகன்மாதா. நீ கண்ணனுக்கு பத்னியாவும் இருக்கணும், எங்களுக்கெல்லாம் தாயாராவும் இருக்கணும்.
எங்க கூட எங்களை மாதிரி நாயகிகளோட வந்து நின்னா நீ எங்களுக்கு எல்லாம் தலைவியா இருக்கணும், சுவாமினியா இருக்கணும். குழந்தைகளா வந்தா அவளுக்கு எல்லாம் தாயாரா இருக்கணும். அது மாதிரி உன்னுடைய ஸ்தானங்கள் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணணும்? கண்ணனோட மனைவியா மாத்திரம் கொஞ்சின்னு இருந்தா எப்படி போரும்? அது எப்படி சரியா வரும்? அதனால நீ ஈஸ்வரி இல்லையா? அப்போ நீ வந்து எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயாள்னு இருக்கக்கூடாது. இப்படி நான் பிரியவே மாட்டேன், அகலகில்லேன்னு நான் மார்பிலே இருப்பேன் அப்படின்னு நீ இருந்தேன்னா சரி வராது. தனிக்கோயில் நாச்சியாராவும் இருந்து நாங்கெல்லாம் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதெல்லாம் கேட்கணும். பொதுவா ஆகமமே என்ன சொல்றது? தாயாருக்கு 3 ஸ்தானங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது. அது என்னன்னா திருமார்பு நாச்சியார், உபய நாச்சியார், தனிக்கோயில் நாச்சியார் அப்படின்னு 3 ஸ்தானமா தாயாருக்கு. திருமார்பு நாச்சியாருக்கு யோகலட்சுமின்னு பேர். எப்பவும் சம்யோகத்திலே இருக்கா. பக்கத்துல இருக்கிற 2 நாச்சியாரும் போகலட்சுமி. சமயத்துல எதிர்ல நின்னுட்டு மட்டையடி, பந்து விளையாட்டு அதெல்லாம் பண்ணுவா. திருக்கல்யாணம் அதுக்கெல்லாம் அந்த உபய நாச்சியார் தான். மாலை மாத்திப்பா, திருமாங்கல்ய தாரணம் இதெல்லாம் அந்த உபய நாச்சியாருக்கு. ஆனா இந்த தனிக்கோயில் நாச்சியார்னு இருக்கா. தனிக்கோயில் தாயார்னு இப்ப திருவல்லிக்கேணியில வேதவள்ளி தாயார் இருக்கா. இது போல தனிக்கோவில் தாயார் என்ன பண்ணுவான்னா, நாமெல்லாம் போய் இப்ப நாம இருக்கோம். அப்பாட்ட ஏதோ ஒரு ஒரு நமக்கு ஒரு 5000 ரூபாய் கடன் வேணும், பணம் வேணும், 5000 ரூபாய் பணம் வேணும், வாங்க வேண்டி இருக்குன்னா நேரா அப்பாட்ட போய் நிக்க மாட்டோம். அம்மாட்ட போய் அம்மா எப்படியாவது அவர்கிட்ட அந்த ஆள்கிட்ட வாங்கி கூட, எனக்கு பணம் வேணும், நான் போய் கேட்டா எரிஞ்சு விழுவார், நீ தான் வாங்கி கூட, இல்ல நீ ஏதாவது பருப்பு டப்பில ஒளிச்சு வச்சிருக்கியா அதையாவது எடுத்துக்கூட, எனக்கு ஒரு அவசர தேவை இருக்கு, காலேஜ்ல எல்லாரும் டூர் போறோம், நானும் போகணும், 5000 ரூபாய் வேணும் அப்படின்னு அம்மாட்ட தனியா இருக்கும் போதுதான் போய் பேசுவோம். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சோஃபால உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம அம்மாட்ட போய் பேச முடியாது. அப்படிங்கிறச்சு தனியா இருக்கும்போது தாயார்கிட்ட அம்மா கிட்ட போய் சொல்லிக்கிற மாதிரி தனிக்கோயில் தாயார்கிட்ட போய் நம்ம கோரிக்கையை வைக்கலாம். நீ இப்படி கண்ணனுடைய ஒட்டிண்டு சேர்ந்து இருந்தேன்னா நாங்க சொல்றது எப்படி? எங்களுக்கு கூச்சமா இருக்காதா? பக்கத்துலயே கண்ணன் இருக்கா, நாங்க எப்படி சொல்றது? நீ கொஞ்சம் கழண்டு தனியா வா, அவனை அப்படியே நைஸா படுக்கையில விட்டுட்டு, அதான் மெத்தன்ற பஞ்ச சயனமா இருக்கே, அவன் சொகுசா தூங்குவான். ஏன்னா அவன் வந்து இந்த மார்கழியில குளிக்கிறதெல்லாம் அவனுக்கு சரியா வராது, நாட்காலை நீராடி எல்லாம் சரியா வராது. அவன் மார்கழி மாசம் நடக்கிற வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திருமஞ்சனம் பண்றது இல்ல. எப்பவுமே அபிஷேக பிரியர்னா அது வந்து சிவபெருமான் தான். அலங்கார பிரியகா விஷ்ணுகோ. பெருமாளுக்கு எப்பவுமே அலங்காரம் பண்ணிட்டு ஜோரா இருக்கிறது அவருக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அவர் நாமத்தை சொன்னாலே நாம ஸ்நானம் பண்ணின பலன் உண்டு அப்படிங்கும் போது அவர் அந்த நாமி என்னத்துக்கு குளிக்கணும்னு நினைச்சுக்க போறார். அதனால அவர் குளிக்கணும்னாலே இவ அப்பா ஆண்டாளுடைய அப்பா 10 பாட்டு பாடணும். நீராட வாராய்ன்னு 10 பாசுரம் பாடி லேசுல வரமாட்டான். நப்பின்னை காணில் சிரிக்கும் அப்படின்னு சொன்னாதான் கண்ணன் வருவான். நீ மட்டும் வரலன்னா உன்னை வந்து நப்பின்னை அழுக்கு மூட்டை அப்படின்னு சொல்லி சிரிப்பா. அதனால குளிக்கவா அப்படின்னு சொல்லி ஒரு வழியா வருவான். நப்பின்னை டீஸ் பண்ணிடுவா அப்படின்னு நினைச்சுட்டுதான் வருவான் நான் கண்ணன் குளிக்கவே. அதனால நீ வந்து என்ன பண்ணு, சொகுசா கண்ணனை அப்படியே நைசா மெத்தையில விட்டுட்டு எங்க கிட்ட தனிக்கோயில் தாயாரா வந்து நில்லு. எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் உங்ககிட்ட விண்ணப்பம் பண்றோம். நாங்க எவ்வளவு பேர் பின்னாடி இருக்கோம் பாரு, எவ்வளவு லேடிஸ் இருக்கோம். நீயே சேர்த்தி உற்சவம் பண்ணா என்ன அர்த்தம்? எங்களையும் நீ சேர்த்து வைக்கணும். நீ சேர்த்து வைக்கலைன்னா வேற யாரால அது முடியும்? வேற யார் வீட்டுல போய் நாங்க வாசல்ல இப்படி எல்லாம் நிக்கிறோம்? ஒருத்தர் வீட்டு வாசல்ல நிக்க எவ்வளவு கூச்சமா இருக்கும். ஆனா உன் வீட்டு வாசல்ல இப்படி நாங்க கூச்சப்படாம வந்து நிக்கிறோம்னா உனக்குதான் எங்களை கண்ணனோட சேர்த்து வைக்கிற சக்தி இருக்குன்னு தானேமா நிக்கிறோம். அதனால நீ வந்து கதவை திறந்து எங்களை எல்லாம் உன்னுடைய மையிட்ட கண்ணால ஒரு கடாட்சம் பண்ணி எங்களை நீ கண்ணபிரானோடு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் இந்த பாசுரம். இதுதான் இன்றைய பாசுரம். ஆனாலும் நமக்கு தனியா நப்பின்னை அனுபவம் அப்படிங்கிறது தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பூர்வ பீடிகை இவ்வளவு எடுத்துட்டேன். திருப்பாவை தரும் கிருஷ்ணானுபவம் அப்படிங்கிறது 2ஆ நாம அனுபவிக்கலாம். என்னன்னா திருப்பாவைனாலே இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு நப்பின்னை தான். ஏன்னா நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய்னு இதுக்கு முந்தின பாசுரத்துலதான் எழுப்புறா. ஆண்டாள் சொல்றா, நப்பின்னை நங்காய் திருவே, நீ தானே இந்த அவதாரத்துக்கு மகாலட்சுமி, நாங்க ருக்மிணி தாயார் வாசல்லையா போய் நிக்கிறோம், நப்பின்னைன்னு ஓ வாசல்ல தானே வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால இந்த அவதாரத்துக்கு நீதான் மகாலட்சுமி. அப்போ திருப்பாவை அப்படின்னாலே இங்க நப்பின்னை தான். நப்பின்னை தரக்கூடிய கிருஷ்ணானுபவம் நமக்கு அது ஒண்ணு. இன்னொன்னு திருப்பாவைங்கிற அந்த பிரபந்தம் அது தரக்கூடிய கிருஷ்ணானுபவம் தான் இந்த பாசுரம், குத்து விளக்கெரிய அப்படிங்கிற இந்த பாசுரம். இதுதான் திருப்பாவைக்கே சாரமான ஒரு பாசுரம். ஏன்னா இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை தான் அப்படியே ஸ்ரீ பராசர பட்டர் அப்படிங்கிற வைணவ உரையாசிரியர், வைணவ பெரியவர், அவர் ராமானுஜருடையவே நேர் சிஷ்யர். அவர் தான் இந்த பாசுரத்தை அப்படியே வடமொழியில நீலாதுங்கன்னு ஒரு தனியனா பண்ணினார்.
நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் அப்படின்னு கண்ணன் இந்த பாசுரத்துல எப்படி படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு தமிழ்ல ஆண்டாள் சொன்னாலும் நரேட் பண்ணினாலும் அதை அப்படியே அவர் சான்ஸ்கிரிட் ஆக்கி வச்சார். அதனால இந்த 30 பாசுரத்துக்கும் உயிரான ஒரு பாசுரம் அப்படின்னா அது இந்த பாசுரம் தான். அப்ப என்னன்னா திருப்பாவை நாம என்ட்ரி ஆகும் போதே இந்த பாசுரத்தினுடைய சான்ஸ்கிரிட் வெர்ஷனை சொல்லிதான் உள்ள என்டர் ஆகுறோம். அப்போ இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம் அப்படின்னா இதுதான் திருப்பாவைக்கு சாரமான ஒரு பாசுரம். திருப்பாவை மொத்தமுமே நப்பிண்ணைய பிடிச்சா கண்ணனுடைய அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அதனால அப்பேற்பட்ட தேவியா இருக்கிற அந்த நப்பிண்ணையினுடைய அனுகிரகத்தால புருஷகாரத்தால நாமும் தொடர்ந்து இந்த கிருஷ்ணானுபவத்தை பெறுவோம் என்று பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமன் மகாபூதபுரி ஸ்ரீமத் கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் யதிராஜாய மங்களம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் பார்த்தசூதாய மங்களம்.